கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்விணையவழி ஞாயிறு ஆராதனைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கிறீர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. மகாமேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளின் காலை ஆராதனைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்நாளிலும் உம்முடைய தூய சமூகத்தினராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தந்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தூய சமூகத்துக்கு நேராக எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை பணிந்து நிற்கின்ற போதும் இவ்வாரதன் வாயிலாக உம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்றோடமாக உமது உண்மை இயல்பிற்கேற்ப உம்மை நாங்கள் பணிந்து கொள்கின்ற அனுபவங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தூய ஆவியானுடைய தூய வழிநடத்துதல் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமலைகளில் 18வது பாமலை பாடுவோம். எங்கும் நிறைந்த தெய்வமே, ஏழை அடியார் பணிவாய், துங்கவன் உந்தன் பாதமே ஸ்தோத்தரிக்கின்றோம் ஏகமாய் என்கின்ற 18வது பாமலையினை நாம் பாடுவோம். எங்கும் நிறைந்த தெய்வமே, ஏழையடியா பணிவா, துங்கவன் உந்தன் பாதமே ஸ்தோத்தரிக்கின்றோம் ஏகமா. நாடி துதிக்க செய்யன்பா, கேட்டிடும் தெய்வ வாக்கியோ, கிருபையாய் மனதிலே நாட்டிடனின் சலாக்கியோ, நாங்கள் நீர
முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதங்கள் புஸ்தகம் 47வது சங்கீதம். For our responsive reading, let us read responsibly Psalm 47. சங்கீதங்களில் 47வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். Let us affirm our faith through the apostolic creed. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது வாசலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவாங்குடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த மன்றாட்டினை நாம் ஏறெடுப்போம். லெட் us say the Lord's Prayer. பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் முதல் 14வது வசனம் வரையிலும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். Acts chapter 1 verses 1 to 14. தேப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட
பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆசனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தொலோமேயும் மத்தேயும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்பதே வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். மகா மேன்மையும் மகத்துவம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இக்கர்த்தருடைய நாளிலும் உடைய தூய சமூகத்து நீராக நாங்கள் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. உம்முடைய நிறைவான ஒரு பிரசனமும் உமது ஆளுகையும் உடைய வழிநடத்துதலும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வின் பாதைக்கு போதுமானதாக இருந்திருக்கின்ற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஜீவனுள்ளோர் தேசத்திலே ஆண்டவர் உம்முடைய நிறைவான ஒரு பிரசனத்தையும் உம்முடைய பாதுகாப்பையும் எங்களுடைய வாழ்விற்கு அருளி செய்து எங்களை காத்து நீர் வழிநடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய விலகாத பிரசன்னம் தொடர்ந்து தமது மக்கள் ஒவ்வொருவரோடும் போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் உண்மையிலே சிறந்து விளங்குகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி பார்த்தவர்களாக உம்மை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கின்ற வேளையிலும் எங்களுடைய வாழ்வின் இயல்பான நிலைமை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆய்ந்தறிந்திடவும் உமக்கு பிரியமான பாதையில் தொடர்ந்து நாங்கள் வழிநடப்பதற்கு எங்களை அர்ப்பணிப்பதற்குரிய கிருபைகளை நீர் தருகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்தொழுகின்றவராக நீர் மன்னிக்கின்றவராக எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தித்த திரு ரத்தத்தினால் உண்டாகின்ற ஆண்டவரை மன்னிப்பு நிறைந்த வாழ்வினை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து உமது பிள்ளைகளாக தொடர்ந்து நாங்கள் வாழ்வதற்குரிய எல்லா விதமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் தந்து வாழ்வின் பாதனில் நீர் எங்களை காத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் அருளி செய்திருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மென்மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் காத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. எத்தனை விதமான துன்பங்களும் துயரங்களும் பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர்கள் நிறைந்த ஆண்டவரே, ஒரு உலகினில் நாங்கள் வாழுகின்ற போதும் ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் ஒவ்வொரு நாளும் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விற்கு நீர் போதுமானதாக அமைத்து தந்திருக்கின்றதற்காக
எல்லா விதமான தீமைகளுக்கும் இடர்பாடுகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து வருகின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர்கின்றோனமாக ஆண்டவரே உம்முடைய அனுகூலமான சூழ்நிலைகளை தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விற்கு தந்து நீர் காத்து வழிநடத்தி எழ வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் வயது பெற்றோருக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆளுகையும் உமது பாதுகாப்பும் தமது பிள்ளையுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் பல்வேறு நிலைகளிலே பணிகளை செய்து வருகின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலும் தங்களுடைய இல்லங்களில் இருந்தவர்களாகவே தங்களுடைய கடமைகளை செய்கின்றவர்களுக்காக, இன்னும் தங்களுடைய தொழில்கள் வியாபாரங்களில் என பல்வேறு நிலைகளிலே உழைக்கின்ற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதித்து கொடும். ஆண்டோருக்குள்ளதாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டோர் தமது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்மால் உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய பணி வாழ்வினில் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டோர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு இல்லத்தின் பெற்றோரையும் ஆண்டோர் தொடர்ந்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும் காத்து வழி நடத்தும். குடும்பங்களிலே ஆண்டவரால் உண்டாகின்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரை உமது பிள்ளைகள் கண்டுகொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இல்லங்களில் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமையவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான பாலப்பணிகளுக்கு தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாரும். உமது ஆளுகையும் உமது வழிநடத்துதலும் தமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கும் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கல்வி பயின்று வருகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நல்ல ஞான நன்மைகளை தாரும். ஆண்டவரை பொது தேர்வுகளை எழுதி வெற்றி வாய்ப்புகளுக்காக காத்திருக்கின்ற தமது பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை தாரும். இன்னும் உயர் கல்விகளுக்காக, இன்னும் உயர் பணி வாய்ப்புகளுக்கென தமது பிள்ளைகள் எடுக்கின்ற எல்லா விதமான முயற்சிகள் பிரயாசங்களையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமைய உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் திருச்சபையின் இளைஞர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இளமை காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலும் உமது பிள்ளைகள் வழி நடக்கின்ற அனுபவங்களை காணவும், கடவுளுடைய திருவுள்ள திட்டத்தின் மையத்திலிருந்து உமது பிள்ளைகள் செயல்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பங்களில் நன்மையான ஈவுகளுக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரால் உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய வாழ்வில் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. தங்களுடைய பணிகள் நிமித்தமாக, கடமைகள் நிமித்தமாக, குடும்ப சூழல் நிமித்தமாக என பல்வேறு இடங்களிலே வாழுகின்ற தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய பிரசன்னம் போதுமானதாக இருந்து உம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அவர்களும் உம்முடைய சமூகத்திலிருந்து சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, இவ்வேளையிலும் உலகமெங்கிலும் பரவியிருக்கிற நம்முடைய திருச்சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் இருந்து மக்கள் உண்மை ஆராதிக்கின்றோ அங்கெங்கெல்லாம் உம்முடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுள்ள திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆண்டவரே உம்முடைய சத்திய மார்க்கத்தில் நீர் நடத்தி உமக்கு சான்று வருகின்ற அனுபவங்களில் ஒவ்வொரு திருச்சபைகளும் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்திய முதல் திருச்சபைகளுக்காகவும், மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காகவும், ஆண்டவர் எங்களுடைய பேராயருக்காகவும், எங்களுடைய கான்ஃபரன்ஸ் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான இறைப்பணிகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகின்ற அனுபவங்களையும் காண நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இப்போதிலே நீர் நாட்டிற்கு திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ரட்சிக்கப்படுகின்றவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கின்ற ஒன்றமாக தூய ஆவியானுடைய ஒத்தாசையோடு வழிநடத்துதலோடு உடைய திருச்சபையானது தொடர்ந்து வளர்ந்தவங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே திருச்சபையின் வாயிலாக நடைபெற்று வருகின்ற எல்லா விதமான ஊழியங்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், இறை நாமத்திற்கு மகிமை சேர்க்கின்ற வண்ணமாக திருச்சபையின் அனைத்து செயல்பாடுகளும் அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. இவைகளிலும் எங்களுடைய தேசமெங்கிலும் பல்வேறு நிலைகளிலே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தனிநபர்கள் மூலமாக, இன்னும் பல்வேறு மிஷனரி சங்கங்களின் மூலமாக, இன்னும் பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் மூலமாக என நடைபெறுகின்ற எல்லா விதமான ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலமாக ஆண்டவரே எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ளுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, தேசத்தில் உயர் அதிகாரம் வைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே தமது பிள்ளைகளோடு இருந்து எங்களுடைய தேசத்தை தொடர்ந்து செவ்வையான பாதையிலே வழிநடத்தி செல்வதற்கு வேண்டிய தெய்வீக ஞான நன்மைகளையும் ஆண்டவரை அனுகூலமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து காத்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் எங்களுடைய தேசத்திலே கொரோனா வைரஸினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய
ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையின் பராமரிப்பு இம்மட்டும் எங்களுடைய தேசத்தின் வாழ்விற்கு போதுமானதாக இருந்திருக்கின்ற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய உன்னத ஆளுகையும் வழிநடத்துதலும் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் வாழ்விற்கு போதுமானதாக இருக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக இந்த நாட்களிலும் பல்வேறு நிலையிலே ஆண்டவரே, கொரோனா வைரஸினுடைய சிறப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்த பகுதிகளிலே ஆண்டவரை இயல்பான வாழ்வு திரும்புகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் பல்வேறு நிலையிலே ஊரடங்கு தளர்த்தப்படுவதற்குரிய கிருபைகளை நீர் தந்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விரைவிலே ஆண்டவரே, பூரணமான இயல்பு நிலை எங்களுடைய தேசத்திலே திரும்பி நாங்கள் விடுதலையோடு சேவிக்கின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே ஆண்டவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவருடைய வாழ்விற்கு பரிகாரியாக இருந்து உம்மால் கிடைக்கின்ற பூரணமான சுகத்தை பலத்தை உமது மக்கள் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த தொற்று வியாதியானது எம் தேச மக்கள் ஒருவருக்கும் பரவாத வண்ணம் ஆண்டவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பூரணமாக ஆண்டவரே, இந்த விஷ கிருமிகளை நீர் அழித்து ஆண்டவர் எங்களுடைய தேசத்திற்கு தேவையான நல்ல பாதுகாப்பினை ஆண்டவர் கட்டளையிட்டு காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் உம்மால் பேணி பாதுகாக்கப்படுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சிறப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த மும்பை பட்டணத்திற்காக, மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவர் இந்த பட்டணத்தையும் இந்த மாநிலத்தையும் உம்முடைய உன்னதமான ஆளுகைக்குள்ளதாக நீர் வைத்து தொடர்ந்து காத்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. விரைவிலே இயல்பு நிலை திரும்பி ஆண்டவரை உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராடுகின்ற மக்களுக்காக, பல்வேறு நிலைகளிலே தேவைகள் நிறைந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் பரத்திருந்து தந்து காத்து வழி நடத்துகின்ற அனுபவங்களையும் காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்வேறு நிலைகளிலே அரசினாலும் தொண்டு நிறுவனங்களினாலும் ஆண்டவர் எமது பிள்ளைகளுக்கு செய்யப்படுகின்ற உதவிகள், ஒத்தாசைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க, அதன் மூலமாக ஆண்டவரை ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் எங்களுடைய தேசத்திலே வாழுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலும் பல்வேறு நிலைகளிலே மருத்துவத்துறையிலே ஆண்டவரே தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற தமது பிள்ளைகளுக்காக, இன்னும் சுகாதாரத்துறை மூலமாக தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பை ஆண்டோர் கொடுத்து ஆண்டோர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இன்னும் எங்களுடைய தேசத்தின் அமைதிக்கென தங்களை அர்ப்பணித்து செயல்படுகின்ற காவலர்களுக்காக ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய தேசத்தின் எல்லை பகுதிகளிலே இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய தெய்வீக கிருபைகளையும் பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுத்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். அனைத்து உலக தேசங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கும் அமைதியும் சமாதானம் நிலவிட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பல்வேறு தேசங்களிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆனது மறைந்து போவதற்குரிய கிருபைகளை நீர் தந்து வருகின்றதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எல்லா தேசங்களிலிருந்தும் ஆண்டவரே, இந்த வைரஸ் ஆனது மறைந்து மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயல்பான நிலைமைக்கு திரும்பி ஆண்டவரை சார்ந்து வாழுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பதைப் போல பூமி கர்த்தரை அறிகின்ற அறிவினால் நிறைந்திருக்கும் என்கின்ற ஒன்றுமாக உமது முழு படைப்பும் உம்மை அறிந்து கொள்ளுகின்ற அனுபவங்களுக்கு நேராக, உம்மை சார்ந்து வாழுகின்ற அனுபவங்களுக்கு நேராக தொடர்ந்து வழிநடத்தப்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. ஆண்டவரே, வேளையிலும் தங்களுடைய இல்லங்களிலே இருந்தவர்களாக ஆண்டவரை வாரத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற மது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தேவையான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் தந்து காத்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இவ்வேளையிலும் தங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் உம்முடைய சமூகத்தின் நேராக எடுக்கின்ற மது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்ற சுவாமி. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கின்ற ஒன்றமாக உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவர் தருகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் மது பிள்ளைகள் வாழ்வில் சொந்தமாக்கி கொண்டவர்களாக திகழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன் என்று எங்களை திடப்படுத்தி தைரியப்படுத்தி வழி நடத்துகின்ற ஆண்டவர் தமது பிள்ளைகளை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்தவராக, ஆண்டவரை உம்முடைய நீதியின் வலக்கரம் கொண்டு தாங்குகின்றவராக, சுமக்கின்றவராக, தப்புவிக்கின்றவராக தொடர்ந்து வாழ்விலே செயல்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து தம்முடைய நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் தந்து ஆண்டவர் காத்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும் மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை காண்போர் மிஸ்டர் லாசர்
25th May, Mr. William Harry 27th May, Mrs. Esther William 29th May, Mr. J. Selvan 30th May. இவ்வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை காணும் திருச்சென் பிள்ளைகளை திருச்செவின் சார்பிலே வாழ்த்துகின்றோம், இறையாசை கூறுகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டினை தமது பிள்ளைகளுக்கு புதிய நன்மைகளும் புதிய நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக அமைத்து கொடுக்க தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியே வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியே வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வாழ்வின் சகல நன்மைகளுக்கும் அனைத்து நல்ல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றோரிடமாக திகழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வாரத்தினில் தங்களுடைய பிறந்த தினங்களை காண்கின்ற அருமையான திருச்சென் பிள்ளைகளுக்காக இறை சமூகத்தில் வேண்டி நிற்கின்றோம். ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் தமது பிள்ளைய வாழ்விற்கு நீர் நல்லவராக போதுமானவராக இருந்து நீர் வழி நடத்தி வந்திருக்கின்ற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருஷத்தினுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகின்றது என்கின்ற ஒன்றமாக ஆண்டவரே, நீர் தருகின்ற நன்மைகளும் நல்ல ஆசீர்வாதங்களும் நிறைந்த புதிய ஆண்டாக தமது பிள்ளைகளுடைய வாழ்விற்கு இந்த ஆண்டு அமைந்திட ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதைப் போல ஆண்டவரே, உமது சமூகத்திலே நிலைநாட்டப்பட்டது நிமித்தமாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை உமது பிள்ளைகள் சொந்தமாக்கி கொள்கின்ற அனுபவங்களை தொடர்ந்து காண ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். திருச்சபையாக வேளையில் உமது பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற போது நல்மீட்பரை நீர் உமது பிள்ளைகளை பிரசன்னராகி உமது மக்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பரை சுநாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் பாமாலைகளில் 135வது பாமாலை பாடுவோம். மகிழ் கர்த்தாவின் மந்தையே, இதோ கம்பீரத்துடனே பரத்துக்குள் அதிபதி எழுந்து போனதால் துதி என்கின்ற 135வது பாமாலையினை நாம் பாடுவோம்.
தாபர் தாமுதல்வரே அடியார் நெஞ்சு உமக்கு என்றும் ஆதீனமானது. விண்ணோரை போல் மண்ணோர்களே நாம் ஆண்டவரை என்றுமே அன்பாக கூடி பாடுங்கள், அவரின் மேன்மை கூறுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் பாடமாக படிக்க கேட்ட அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரத்தின் 9வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இருந்தவனமாகவே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, தூய சமூகத்திற்கு நேராக எங்களை நாங்கள் ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்குரிய கிருபைகளை நாளிலும் எங்களுடைய வாழ்விற்கு நீர் தந்திருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பரமேறுதலுக்கு அடுத்த காரியங்களை இந்ஞாயிறு ஆராதனையிலும் நாங்கள் சிந்திக்கின்ற போது ஆண்டவருடைய நிறைவான ஒரு பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் காணவும், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கின்றவர்களாக அதை சார்ந்து வாழுகின்றவர்களாக எங்களுடைய வாழ்வு அமைந்திட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளுக்குரிய சிந்தனைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சத்திய ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்துகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும், ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகளால் நாங்கள் எங்களுடைய ஜீவிய பாதையிலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்படுகின்ற அனுபவங்களை காணவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்நாளிலும் நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். மீட்பரிசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட இத்திருமறை பகுதியை சார்ந்து ஆண்டவர் இயேசுவின் பரத்துக்கேறிய நிகழ்வினை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எக்ஸால்டட் கிரைஸ்ட், உயர்த்தப்பட்ட கிறிஸ்து என்பது இந்நாளுக்குரிய சிந்தனையின் மைய பொருளாக அமைகின்றது. ஆண்டவர் இயேசு இந்த உலகினில் தன்னுடைய அருட்பணியை மேற்கொண்டபோது பல்வேறு நிலைமைகளிலே அவர் உயர்த்தப்பட இருக்கின்றவர் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு கூறியதுண்டு. மோசேயினால் சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டதைப் போல இயேசுவானவர் தாமும் சிலுவையிலே உயர்த்தப்பட இருப்பதை குறித்து கூறினார். அதுபோல அவர் தன்னுடைய சீடர்களோடு பல நிலைமைகளிலே உரையாடுகின்ற போது மனுஷகுமாரன் தன்னுடைய பழைய மாட்சிமைக்கு அவர் உயர்த்தப்படுவார் என்பதையும் அவர் எடுத்து கூறியதுண்டு. அதுபோல இங்கே உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு
40 நாளளவும் அவர் தம்மை உயிரோடு இருப்பவராக அவர்களுக்கு காண்பித்து அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்றவராக அவர்களை விசுவாச வாழ்வினில் சிறந்த செயல்பாட்டாளர்களாக மாற்றுவதற்கு பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டதின் தொடர்ச்சியாக இப்போது பரத்துக்கேறிய நிகழ்வு என்பது அவருடைய வாழ்விலே நிகழ்ந்தேறுகின்றதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணி வாழ்வினை இப்பூவுலகினில் நிறைவு செய்தவராக அல்லது மனுமக்களுக்கான மீட்பின் திட்டத்தை பூரணமாக நிறைவு செய்தவராக பிதாவின் வலது பாரிசத்திலே அமருகின்றவராக விண்ணிற்கு எழுந்தருளினார் அல்லது பரத்துக்கு ஏறினார் என்பது நம்முடைய சிந்தனைக்கு உகந்ததாக அமைகின்றதாக இருக்கின்றது. திருமறை சார்ந்து இதனை நாம் சிந்திக்கின்ற போது பழைய ஏற்பாட்டினில் சிலர் மரணத்தை ருசி பாராதவர்களாக இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை திருமறை கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஏனோக் ஆண்டவரோடு நடந்தார், அவர் காணப்படாமற் போனார் என்று திருமறை கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. எலியா கடவுளோடு நடந்தார், அவர் கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் அறிகின்ற இறை உண்மைகளாக இருக்கின்றது. அதுபோல இங்கே ஆண்டவர் இயேசு மனுமக்களுக்கென செய்து நிறைவேற்ற வேண்டிய மீட்பின் செயல் திட்டத்தை நிறைவேற்றியதின் தொடர்ச்சியாக இங்கே பரலோக ராஜ்யத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவத்தை இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியானது விளக்குகின்றதாக இருக்கின்றது. ஆக இங்கே ஆண்டவர் இயேசுவின் இந்த விண்ணுக்கெழுதல் நிகழ்வானது வலியுறுத்துகின்ற காரியங்கள் என்ன, அல்லது ஆண்டவர் பரத்துக்கேறியதின் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்வினில் அவர் எதிர்பார்ப்பது என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய பரத்துக்கேறிய நிகழ்வின் வாயிலாக எல்லா அதிகாரங்களுக்கும் அல்லது எல்லா நாமங்களுக்கும் மேலானவராக உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவாக அவர் மாறுகின்றதை நாம் காண முடிகின்றது. பவுலப்போஸ்தலன் எபேசியர் 1வது அதிகாரத்தின் 20 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே அவர் குறிப்பிடுகின்ற போது, எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசுவின் இவ்விண்ணுக்கெழுதல் நிகழ்வானது அவர் எல்லாவற்றிலும் மேலானவர் என்கின்ற புரிதலை நமதுடைய வாழ்விற்கு தருகின்றதாக இருக்கின்றதை காண்கின்றோம்.
ஆண்டவருடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமமாக உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் விண்ணிற்கு எழுந்தருளினார் என்பதை ஆண்டவருடைய இவ்விண்ணுக்கெழுதல் நிகழ்வானது வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஆக இவ்விண்ணுக்கெழுதல் நிகழ்வின் வாயிலாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவராக அல்லது எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் உடையவராக ஆண்டவர் இயேசுவின் இந்த விண்ணுக்கெழுதல் நிகழ்வு மாறுகின்றது என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் அதனை எவ்வண்ணமாக பெற்றுக்கொண்டார் என்பதும் எவ்வண்ணமாக அவரை விசுவாசித்து அவருடைய பாதையில் நாம் நடக்கின்ற போது அவர் நம்மையும் வாழ்வினில் உயர்வு பெற செய்கின்றார் என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. சிறப்பாக பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய விண்ணுக்கேறிய நிகழ்வின் வாயிலாக உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவாக அவர் மாறுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, முதலாவதாக அவருடைய இந்த உயர்வுக்கான காரணமாக அமைவது என்ன என்று சொல்லுகின்ற போது, அவர் தம்மை வெறுமையாக்கினவராக திகழ்ந்தார் என்பதை திருமறை வலியுறுத்துகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். தேவனோடு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். அதாவது through his humility he is exalted. அவருடைய தாழ்மையை மூலமாக இப்பொழுது உயர்த்தப்பட்டவராக அவர் திகழ்கின்றார் என்பதை திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய மனு உருவேற்பு அல்லது அவர் மானிடனாக இந்த உலகினில் வந்து பிறந்தது என்பது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினில் வாசம் பண்ணுகின்ற தெய்வமானவர் மனித சாயல் அணிந்தவராக மனிதனில் மெய்யான மனிதனாக இந்த உலகினில் வந்து பிறந்து அவர்களுடைய மனுக்குலத்தினுடைய மீட்புக்கான இறை திட்டத்தை நிறைவேற்றியது என்பது அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. தன்னுடைய பணிவாழ்வினில் தன்னை குறித்து அவர் கூறுகின்ற போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். அதே போன்று தன்னுடைய சிலுவை பாடுகளின் வேளையினிலும் பல்வேறு விதமான இகழ்ச்சிகளையும் பல்வேறு விதமான துன்ப அனுபவங்களையும் அவர் அனுபவிக்கின்ற போதும் அவைகளின் நடுவினிலும் தம்மை தாழ்த்துகின்றவராகவே அவர் திகழ்கின்ற அனுபவத்தோடு இங்கே அவருடைய தாழ்மை என்பது அவரை வெறுமையாக்குகின்ற அனுபவத்திற்கு நேராக கொண்டு செல்கின்றதையும் நாம் காண்கின்றோம். Through his humility, the Lord emptied himself
தன்னுடைய தாழ்மையின் மூலமாக தன்னுடைய சுயத்தை முற்றிலுமாக வெறுமையாக்கினவராக ஆண்டவர் திகழுகின்றதை நாம் காண்கின்றோம். அது அவருடைய சிலுவை மரணத்தின் வாயிலாக வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது. ஆக இவ்வாறு ஆண்டவர் தன்னை வெறுமையாக்குதலின் தொடர்ச்சியாக அவர் உயிர்த்தெழுந்து விண்ணிற்கு எழுந்தருளுகின்றவராக மாறுகின்றார். ஆக தன்னுடைய பரமேறுதல் நிகழ்வின் வாயிலாக உயர்வுக்கான வழி என்பது தாழ்மை என்பதை தன்னுடைய பணிவாழ்வின் மூலமாக ஆண்டவர் கற்பிக்கின்றவராக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்லாமல் இவ்வுலக வாழ்வினில் நாம் உயர்வுகளை காண்பதற்கு நம்மை தாழ்த்துதல் என்பதை ஆண்டவர் கற்பிப்பதோடு உயர்வான விண்ணக வாழ்வினை நாம் அடைவதற்கு அவரே அதற்கான வழியாகவும் அமைகின்றார் என்பதையும் ஆண்டவர் வலியுறுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது. ஏனென்று சொன்னால் யோவான் 14வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக விண்ணக வாழ்வினை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இந்த உலகினில் ஆண்டவரின் தன்மையாக இருக்கின்ற அல்லது அவருடைய சிந்தையாக இருக்கின்ற தாழ்மையை தரித்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அவனமாக இயேசுவானவர் நமக்கு முன்மாதிரியாக கற்பித்திருக்கின்ற வாழ்வின் முறைமையை நாம் பின்பற்றுகின்ற போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றவர்களாக நாம் மாறுகின்றோம். அவ்வாறு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் செல்லுகின்ற போது அவரோடு கூட விண்ணகத்திற்கு உகந்தவர்களாக நாம் மாறுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் திருமறை நமக்கு கற்பிக்கின்றதாக இருக்கின்றது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 2வது அதிகாரத்தின் 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களிலே குறிப்பிடுகின்ற போது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்ற போது அது இவ்வுலகின் ஒழுங்கினின்று அல்லது இவ்வுலகின் வாழ்வின் முறைமையினின்று உயர்த்தப்பட்ட வாழ்வாக அமைகின்றதாக இருக்கின்றது. எவ்வண்ணமாக கிறிஸ்து விண்ணிற்கு உயர்த்தப்பட்டவராக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றவராக அமர்ந்திருப்பதைப் போல நம்முடைய வாழ்வு என்பது இவ்வுலகின் தீமைகளினின்று அல்லது இவ்வுலகின் செயல்பாடுகளினின்று வேறுபட்டதாக கிறிஸ்துவின் தன்மைகளை வெளிப்படுத்துகின்றதாக அமைய ஆண்டவர் நம்மை உயர்நிலை வாழ்விற்கு நேராக வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது விண்ணிற்கு உயர்த்தப்படுகின்ற கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீடர்களை ஆசீர்வதிக்கின்றவராக அவர் செயல்படுவதோடு அவருடைய வாக்குத்தத்தமானது நிறைவேறுவதற்கு அவர்கள் காத்திருப்பதற்கு கட்டளை கொடுக்கின்றதை நாம் காண்கின்றோம்.
சிறப்பாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று நாம் காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு இங்கே தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கக்கூடிய சூழலை குறித்து லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் படிக்கின்ற போது, லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24வது அதிகாரத்தின் 50வது வசனத்தையும் 51வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற போது, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் காண்கின்றோம். உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவானவர் தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களை ஆசீர்வதிக்கின்றவராக திகழ்கின்றார். அவருடைய ஆசீர்வாதமானது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதமாக அமைகின்றதாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே நாம் காண்கின்றோம். சிறப்பாக அப்போஸ்தலர் 1:4 அதிகாரத்தின் 4வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று கூறி இங்கே எருசலேமை விட்டு போகாமல் அங்கு தங்கியிருக்க ஆண்டவர் வலியுறுத்துகின்றதை காண்கின்றோம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை கூறுகின்றதை காண்கின்றோம். To wait upon the Lord in order to see the fulfillment of the promise. ஆண்டவர் அருளியிருக்கின்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு இறை சமூகத்திலே காத்திருக்க ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்துகின்றதை காண்கின்றோம். பல்வேறு நிலைமைகளிலே ஆண்டவர் தன்னுடைய பணிவாழ்வின் சூழலிலே தன்னுடைய சீடர்கள் பெற இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர்களுக்கு எடுத்து கூறினது உண்டு. இன்னும் பல தீர்க்கதரிசிகள் ஆண்டவரிடத்திலிருந்து இறைமக்கள் பெற இருக்கக்கூடிய இறை ஆற்றலை இறை காட்சிகளாக கண்டு எடுத்துரைத்த அனுபவங்களை திருமறையிலே நாம் காண முடிகின்றது. அவ்வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீடர்களை காத்திருக்க கட்டளையிடுகின்றதை நாம் காண முடிகின்றது. சிறப்பாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று இங்கே யோவேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவரை குறித்த இறை காட்சியை எடுத்து கூறுகின்றதை காண்கின்றோம். இவ்விறைவாக்குரையானது இறைமக்களுடைய வாழ்வினில் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் தனது பிள்ளைகளை எருசலேமிலே காத்திருக்க சொல்லுகின்றதை காண்கின்றோம். ஏனெனில் ஆண்டவருடைய இந்த விண்ணேற்ற நிகழ்வானது
தூய ஆவியானவரை மனுமக்களுடைய வாழ்வினில் பெறச் செய்கின்றதாக அமைகின்றதை நாம் காண்கின்றோம். பழைய ஏற்பாடு முழுவதும் நாம் படிக்கின்ற போது பல்வேறு நிலைமைகளிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகின்றதையும் எப்பொழுதெல்லாம் மக்களுடைய வாழ்வினில் ஆண்டவருடைய குறுக்கீடு என்பது அவசியமானதாக அமைகின்றதோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவரை அனுப்புகின்றவராக நியாயாதிபதிகளை கொண்டு இறைமக்களுக்கு நியாயம் செய்கின்றவராக, தீர்க்கதரிசிகளை கொண்டு இறை ஆவியினால் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றவராக செயல்படுகின்ற ஆண்டவர் இப்பொழுது கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தின் தொடர்ச்சியாக என்றும் நிரந்தரமாக இறைமக்களோடு குடிகொள்ளுகின்றவராக தூய ஆவியானவரை பெறச் செய்கின்ற அனுபவமாக கிறிஸ்துவனுடைய இவ்விண்ணேற்ற நிகழ்வானது அமைகின்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் காண்கின்றோம். In order to fulfill that promise, you have to wait in the presence of the Lord என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். அதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை காண முடிகின்றது. என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் சத்திய ஆவியானவர். அதோடு மாத்திரமல்ல, யோவான் 14வது அதிகாரத்தின் 26வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனோ எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்றும் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு பிதாவின் வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுவதின் வாயிலாக அவர் என்றைக்கும் இறைமக்களோடு இருக்கின்றவர் என்பதையும், அவர் ஆண்டவர் இயேசுவின் போதனைகள் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி அவைகளை போதித்து அவருடைய பாதையினே நடக்க செய்கின்றவர் என்பதையும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்பிக்கின்றதையும் நாம் இங்கே காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவின் விண்ணேற்ற நிகழ்வானது இறைமக்களை தூய ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக வாழுகின்ற மக்கள் கூட்டமாக மாற்றுகின்றதாக இருக்கின்றது. அது நிறைவேற ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க அழைக்கின்றவராக இருக்கின்றார். இன்று இப்பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான ஆவல் நம்முடைய வாழ்வினில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது, இங்கே ஆண்டவர் இயேசுவின் இவ்விண்ணேற்ற நிகழ்வானது அவர் எல்லாவற்றிற்கும் மேலான நாமமுடையவராக தன்னுடைய தாழ்மையின் மூலமாக உயர்வு பெற்றிருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல், பிதாவின் வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவரை இறைமக்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை இறைமக்களுக்கு கொடுக்கின்றார் என்பதோடு மாத்திரமல்லாமல், அவருடைய இரண்டாம் வருகை குறித்த எதிர்பார்ப்பு உடைய சமூகமாக இறைமக்களை வாழச் செய்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் நாம் காண்கின்றோம். அதைத்தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே நாம் காண்கின்றோம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர்
எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஆக இங்கே ஆண்டவர் இயேசு விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த நிகழ்வினை தங்களுடைய கண்களால் காணுகின்ற, பிரத்யட்சமாக காணுகின்ற இச்சீடர்கள் வானத்தையே அண்ணார்ந்து பார்த்து நிற்கின்ற போது தேவதூதர்கள் அவர்களுக்கு குறிப்பிடுகின்ற நல் வார்த்தையானது, வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கின்றீர்களே, அவர் எவண்ணமாக உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதுபோல மீண்டும் திரும்ப வருவார் என்கின்ற நல் நம்பிக்கையை அவருடைய வாழ்விற்கு கொடுக்கின்றதை காண்கின்றோம். ஆக இவ்வுலகினில் ஆண்டவருடைய திருச்சபை இயங்குகின்றது என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்த நல் எதிர்நோக்கோடு இந்த உலகினில் ஆண்டவர் இயேசுவிற்கு சான்று பகர்கின்ற இயக்கமாக திருச்சபையானது இவ்வுலகினில் இயங்குகின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த எதிர்பார்ப்பானது ஆதி திருச்சபையை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சான்று பகர்வதற்கு அவர்களை உந்தி தள்ளியதாக அமைந்தது. ஆண்டவரின் இவ்விரண்டாம் வருகைக்கு அடுத்த இந்த எதிர்நோக்கானது இறைமக்களை பல்வேறு நிலைமைகளிலே ஒன்றுபட செய்கின்றதாக அமைந்தது. அவருடைய வாழ்வினில் புதிய செயல் திட்டங்களை உடையதாக அவர்கள் செயல்படுவதற்கு அமைந்தது என்பதையெல்லாம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே நாம் காண முடிகின்றது. மேலும் ஆண்டவர் இயேசுவின் இவ்விரண்டாவது வருகையானது வெகு சீக்கிரமாக அமைந்துவிடும் என்கின்ற எதிர்நோக்கும் அவர்களுக்கிடையே அதிகமாக இருந்தது. ஆகவே தான் தெசலோனிக்கே திருச்சபையினர் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கின்றபடியினால் தங்களுடைய அன்றாட கடமைகளையும் செய்வதற்கு மனதற்றவர்களாக ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கியவர்களாக வாழ முற்பட்ட போது பவுல் தன்னுடைய நிருபங்களின் வாயிலாக அவர்களுக்கு நல் அறிவுரை கொடுத்து ஆண்டவரை சார்ந்து அவர்கள் வாழ அவர்களை வழிநடத்துகின்றதையும் நாம் காண்கின்றோம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 17வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகின்ற போது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆண்டவரோடு என்றும் வாழுகின்ற அனுபவமாக கிறிஸ்தவ வாழ்வு மாறும் என்கின்ற நம்பிக்கையை கிறிஸ்துவனுடைய இரண்டாவது வருகையானது நமக்கு தருகின்றதாக இருக்கின்றது என்பதையும் நாம் காண்கின்றோம். ஆக இவ்வுலகினில் நாம் வாழுகின்ற போது நம்முடைய வாழ்வின் தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். லூக்கா 16வது அதிகாரத்தின் 19 முதல் 31 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் குறிப்பிடும் ஐஸ்வர்யவான் லாசரு நிகழ்வின் மூலமாக பரலோக வாழ்வினை குறித்தும் நரக வாழ்வினை குறித்தும் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். லாசரு மரித்த பின்பு ஆபிரகாமின் மடியினில் தேற்றப்படுகின்றவனாக மாறுகின்றதையும், ஐஸ்வர்யவானோ
நரக வேதனையை அடைகின்ற அனுபவத்தையும் காண முடிகின்றது. ஆகவே அவ்வேதனையின் உச்சத்தினில் ஐஸ்வர்யவான் குறிப்பிடுகின்ற போது சிறப்பாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் இந்த வேதனை உள்ள இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை காண்கின்றோம். ஆக நரகம் என்பது வேதனை நிறைந்த இடம். அந்நரக அனுபவத்தினின்று நாம் காக்கப்பட ஆண்டவர் தன்னை உலகினில் வெளிப்படுத்தினவராக இருக்கின்றார். ஆக உலகினில் நாம் வாழுகின்ற போது நமக்கு முன்பதாக 2 லட்சியங்களே இருக்கின்றன. ஒன்று, பரலோக ராஜ்யத்தை சென்றடைவது, அல்லது நரகத்தை சென்றடைவது. ஆக ஆண்டவர் இயேசுவின் வருகை என்று சொல்லுகின்ற போது, he will come to judge the world, இந்த உலகினை நியாயம் தீர்க்கின்ற நியாயாதிபதியாக அவர் வர இருக்கின்றார். Are we prepared? Are we ready to face him? அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் இந்த நாளிலே நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உயர்த்தப்பட்ட கிறிஸ்து என்று கிறிஸ்துவின் விண்ணேற்ற நிகழ்வினை இந்நாளிலும் நாம் சிந்திக்கின்ற போது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாழ்மையின் வாயிலாக உயர்வான நாமத்திற்கு உகந்தவராக மாறியிருக்கின்றார். தம்மை வெறுமையாக்குதலின் வாயிலாக பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கின்ற பெரும் பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கின்றார் என்பதை நம்முடைய விசுவாச வாழ்விற்கு அவர் கற்பிக்கின்றவராக இருக்கின்றார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றும் நம்மையும் அவருடைய தாழ்மையையும் அவருடைய வெறுமையாக்குகின்ற அனுபவத்தையும் கற்றுக்கொண்ட அனுபவம் என்பது நம்முடைய வாழ்வில் உண்டா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். மேலும் பரிசுத்த ஆவியானவரை பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுவதன் வாயிலாக தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். என்று தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட அனுபவம் நம்முடைய வாழ்வில் உண்டா? அல்லது நம்மில் வாழுகின்ற தூய ஆவியானவரை துக்கப்படுத்துகின்ற அனுபவமுடையவர்களாக நாம் வாழுகின்றோமா? பரிசுத்த ஆவியின் நிறைவுடையவர்களாக நாம் வாழுகின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு இப்போ உலகினை நியாயம் தீர்க்க வர இருக்கக்கூடிய நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமுடையவர்களாக வாழுகின்றோமா என்பதையும் நாம் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு உகந்தவர்களாக தொடர்ந்து நாம் வாழ ஆண்டவர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் கீர்த்தனைகளில்
169வது கீர்த்தனை நாம் பாடுவோம். தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்கின்ற 169வது கீர்த்தனையினை நாம் பாடுவோம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில் மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவே தொங்க நேரிடினோ ஆவலாயோ மண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கிட்டி சேர்வே. வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாயனை அழைத்து அன்பின் தூத நாக செய்யும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். நீத்திரையே நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே, நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் எந்துயர்கல் நாட்டுவேனே. என்றன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வே. தேவ
சேர்வதேய ஆவல் பூமியில் ஆனந்தமாய் செட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினோ மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவியும்மை கேட்டி சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இந்நாளிலும் தூய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒருமுகப்படுத்தி உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராக உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவினை குறித்து இந்த நாளில் நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் இயேசுவின் பரமேறுதலை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கின்ற தயவிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய தாழ்மையின் மூலமாக உம்மையே நீர் வறுமையாக்கினவராக சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டவராக சிலுவையின் பாடுகளை சகித்தவராக தம்முடைய தாழ்மையையும் தம்முடைய வெறுமையாக்குதலையும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தி இருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, உமது வெறுமையாக்குதலின் வாயிலாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக நீர் உயர்வு பெற்றிருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவனுமாக இவ்வுலக வாழ்வினில் நாங்கள் உம்மை சார்ந்து வாழுகின்ற போது நீர் எங்களுக்காக வைத்து சென்றிருக்கின்ற நல் முன்மாதிரியை பின்பற்றுகின்றவர்களாக ஆண்டவரே உமது அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி வர ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்மிலே இருந்த சிந்தையாகிய தாழ்மையின் சிந்தையை தரித்தவர்களாக சிலுவையின் அன்பினை எங்களுடைய வாழ்வில் தரித்தவர்களாக அனுதினமும் ஆண்டவரே எங்களை வெறுமையாக்குகின்ற அனுபவம் உடையவர்களாக உம்மை சார்ந்து நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்றும் நீர் கூறி ஆண்டவரே நீரே விண்ணக வாழ்விற்கான வழியாக இருக்கின்றீர் என்பதையும் எங்களுக்கு நீர் கற்பித்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவனமாக ஆண்டவரே உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி பரமராஜ்யத்திற்குரியவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவராக உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவானவர் பிதாவின் வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவரை உமது ஆசீர்வாதமாக எங்களுடைய வாழ்விற்கு நீர் தருகின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டோர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகுகின்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்கின்ற உமது திருவார்த்தைகளோடு ஆண்டவரே உமது பிள்ளைகளாக திருமுழுக்கின் வாயிலாக நாங்கள் மாறுகின்ற போது பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எங்களுடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே ஆவியானவரால்
நாங்கள் நிரப்பப்படுகின்ற அனுபவமுடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். என்றைக்கும் எங்களோடு இருக்கின்றவராக உம்முடைய திருவார்த்தைகளின் வெளிச்சத்தினில் எங்களை வழிநடத்துகின்றவராக ஆண்டவரே, தூய ஆவியானவரே, எங்களுடைய வாழ்வுக்கு தந்திருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஜெபிப்பதன் வாயிலாக தூய ஆவியானவரோடு உள்ள உறவினில் இன்னும் அதிகமாக நாங்கள் வளர, ஆவியினர் வரங்களையும் கிருபைகளையும் ஆவியினர் கனிகளையும் உடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவராக உயர்த்தப்பட்டிருக்கின்ற கிறிஸ்துவானவர் இவ்வுலகினில் மீண்டும் வர இருக்கின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையும் உமது விண்ணுக்கெழுதலின் வாயிலாக நீர் வெளிப்படுத்தி இருக்கின்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற சுவாமி. ஆண்டவரே, இந்த உலகினில் நாங்கள் வாழுகின்ற போது விண்ணகத்திற்கு உரியவர்களாக உமையே சார்ந்து வாழ, உமது வருகையை எதிர்நோக்கியவர்களாக நாங்கள் எப்பொழுதும் வாழ ஆயத்தமுடையவர்களாக இருக்க, பிறரையும் ஆயத்தப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நரக ஆக்கினைக்கு உம்மால் தப்புவிக்கப்பட்டவர்களாக என்றும் உமோடு வாழுகின்ற நல் ஸ்லாக்கியமுடையவர்களாக நாங்கள் வாழ ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்ற சுவாமி. உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக உமக்குரியவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அத்தகைய நன்மைகளை கிருபைகளை தாரும். உமது ஆளுகைக்குள்ளதாக நிர்வகித்து தொடர்ந்து எங்களை காத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த நாளிலும் பல்வேறு நிலைகளிலே இவ்வாரத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற தமது மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரோடும் உம்முடைய தூய பிரசன்னம் தொடர்ந்து போதுமானதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக தமது பிள்ளைகளுடைய வாழ்வு அமைவது நிமித்தமாக உண்டாகின்ற நிறைவான நன்மைகளையும் நல்ல ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டவர்களாக உமது பிள்ளைகளுடைய வாழ்வு தொடர்ந்து உமக்குள்ளதாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமைய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும், காத்து வழி நடத்தும். துதிகரமையா உமக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய திருவுறவும் இன்றுமென்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் நிலைவரமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணா எல்லாரும் போற்றுமாறனா, நல்ல நாதா வல்ல வேந்தா பொல்லாப்பை போக்கும் பேர் மன்னா, பல்கோடி நன்றி பூரண